ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ள அவன் மாறும் பொழுது, கிறிஸ்தவனாய் அவன் மாறும் பொழுது, கிறிஸ்துவுக்கிட்ட நெருங்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால், அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இருளான சூழ்நிலைகள் இருக்கலாம், பாவமான சூழ்நிலைகள் இருக்கலாம், சாபமான சூழ்நிலைகள் இருக்கலாம், மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், பேய் பிசாசினால் பிடிச்சு நம்ம சிக்குண்டு தவித்து கொண்டிருக்கலாம், பொல்லாத மந்திரவாதங்கள் பில்லி சூனியங்கள் நம்ம குடும்பத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கலாம். இதை நிமித்தம் நம்முடைய குடும்பங்கள் இருண்டு போய் ஒரு வாழ்க்கையில் ஒரு விடுதலையே இல்லாத அளவுக்கு ஒரு வெற்றிடம் போல ஏதோ ஒரு வெறுமை, ஏதோ ஒரு தவிப்பு, கலக்கம், சஞ்சலம் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து இருக்குமே. ஆனால் மனிதனுக்கு கிறிஸ்து தேவை. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனையும் பிரகாசிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்த ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எந்த மனிதனையும், அவன் யாரா இருக்கலாம், படித்தவனா இருக்கலாம், படிக்காதவனா இருக்கலாம், குள்ளனானவராக இருக்கலாம், உயர்ந்தவராக இருக்கலாம், யாராவது இருந்தாலும் சரி, அந்த மனிதன் ஒரு இருளில் இருந்தான் அப்படின்னு சொன்னா, அந்த மனிதன் ஒரு கார் இருளில் சிக்கி, அல்லது ஒரு பாவத்தில் சிக்கி, அல்லது ஒரு சாபத்தில் சிக்கி, ஒரு வியாதியில சிக்கி, போராட்டங்களில் சிக்கி தவித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் நாவினால் அறிக்கை செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவனுக்கு ஒரு புது சிருஷ்டி என்கிற ஒரு ஜீவியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நெருங்கணும், அவ்வளவுதான். படிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஆமென், ஹல்லேலூயா. சில பேர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே என்னால் பாவத்தை விடவே முடியல ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய வியாதி என்னை விட்டு நீங்கவே மாட்டேங்குது ஆண்டவரே, இந்த பிரச்சனை என்னை விட்டு விலகவே மாட்டேங்குது ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லாமலே இருக்குது ஆண்டவரே. ஒன்றுமே இல்லை, நீங்கள் கிறிஸ்துக்கிட்ட நெருங்கினா போதும். கிறிஸ்து நம் மூலமாய் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனிதன் கிறிஸ்துவிடம் நெருங்க வேண்டும்.